இல்லையா? அதுவும் வந்து ஹியூமன்ஸா டிசைன் பண்றாங்க. அதை பத்தி நீங்க இன்னும் டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஏன், எதுக்கு, எப்படி வந்துச்சு, இது எப்படி டெவலப் பண்ணாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்றது அப்படியே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நாலேஜும் இருக்காது. ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி இதை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அதுல நாலேஜ் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகேவா? அப்புறம் இப்போ அவங்க சொல்றாங்கன்னா அதை வந்து அப்படியே எடுத்துக்கூடாது. ஒருவேளை வேற மாதிரி பண்ணா அது எப்படி ஆகும் அந்த மாதிரியும் நீங்க திங்க் பண்ணணும். ஓகேவா? அவங்க சொல்றதையும் நீங்க எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு வந்து எப்படி புரியுது, இல்ல இதுக்கு பதிலாக இது போடலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த டெக்னாலஜினாலுமே ஃபோன் யூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து இங்க இருக்கீங்கன்னா இங்க இருக்கவங்ககிட்ட மட்டும் பேச முடியாது. ஃபாரின்ல இருக்கவங்க, ரொம்ப தூரத்துல இருக்கவங்க, அவங்க கூட கனெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி டெக்னாலஜி மூலமா நம்ம எல்லா கூடயுமே கனெக்டா இருக்கலாம். இன்க்ளூடிங் இந்த இப்போ டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் யூடியூப்ல ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் சர்ச் பண்ணினாலும் அது வந்து உங்களுக்கு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு சென்சார் இருக்குன்னா அதை வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதை எப்படி வாங்குறது அந்த டீடைல்ஸாக தெரியலனாலும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸில் போட்டிங்கன்னா அதோட எப்படி பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க செஞ்ச வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை சீக்கிரமாக முடியும். ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அதை டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண முடியுமா? சயின்ஸ் பத்தி சொன்னாங்களா? இப்ப வந்து எல்லாருமே சயின்ஸை வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே அப்படி பேசுறாங்களா? ஏன் அப்படி வந்து சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்து பேசுறாங்க? இப்போ வந்து நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. பயாலஜில என்ன படிக்கிறீங்க? நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்கிறீங்க. பிசிக்ஸ்ல வந்து இந்த ஃபேன் எப்படி ஓடுது அதெல்லாம் படிக்கிறீங்க. ஒரு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எல்லாமே எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, சயின்ஸ் படிச்சாதான் படிக்கிறோம். அதனாலதான் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகேயா? ஸோ இன்ஜினியரிங் பற்றி ஒரு சின்ன ஐடியா மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னா சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டும் படிப்பீங்கல்ல நீங்கள், அதோட ஒரு கலவைன்னு சொல்லலாம், ஒரு காம்பினேஷன். ஓகே? அது ரெண்டையும் வச்சு ஒரு ஐடியா இல்லை ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங். ஓகே? இதில் வந்து இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்கள் இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே? இந்த கிளாஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் தேவை. அதே மாதிரி இந்த ஃபேனு, இந்த லைட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. ஓகே? இப்போ வந்து சரி, இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல விவசாயத்தை என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்தோம். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எது தெரியுமா? தண்ணி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரச்சனை விவசாயத்துக்கு. கரெக்டா? என்ன பிரச்சனை வரும்? தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டாலும் ஒரு செடி வளராது, கம்மி ஆயிட்டாலும் ஒரு செடி வளராது. அப்புறம் வேற பூச்சிங்கிறது. சரி, அப்புறம் மாடிடுது, தண்ணி இருக்குன்னா மாடிடுது. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து, பூச்சி எத்தனை கிடைக்குது, அதுக்கே யூஸ் பண்ணுவோம். மருந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து அந்த மருந்து இருக்குது இல்லையா, அந்த மருந்து நம்ம ஜாஸ்தியாக ஊற்றினாலும் பிரச்சனை, கம்மியாக ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த தண்ணி இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சி இந்த வயரை வந்துட்டு நரம்புன்னு வச்சுக்கலாம். இந்த நரம்பு மூலமா வந்துட்டு சிக்னலாக இருக்கும். இதை தான் இந்த மூளை வச்சுக்கலாம். இந்த மூளை வந்துட்டு என்ன பண்ணுவோம், இவ்வளோ இருக்கு அப்படின்றது எங்களுக்கு சொல்லணும். இப்படி தான் இந்த சென்சார் வேலை. இது வந்துட்டு நியூட்ரிஷன் சென்சார். இந்த நியூட்ரிஷன் சென்சார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ சத்து இருக்கு அப்படின்றது காட்டும். நாங்கள் வந்துட்டு ஒரு சென்சார் பண்ணுவோம். இது வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாயில் மாய்ஸ்சர் சென்சார். அதில் கொண்டு வந்துட்டோம். இதில் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா? இப்போ இதில் நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னா அந்த சென்சார் வந்துட்டு தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் தண்ணி எப்படி ஊற்றுறது? நாங்களே தான் வந்து ஊற்றுறோம். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அது ஒரு பம்ப் ஃபிட் பண்ணிடுவோம். பம்ப் ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஒரு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னா அது வந்துட்டு அந்த மண்ணில் இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ வெயில் நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மண் வந்துட்டு காஞ்சிடும் இல்லையா? அப்போ காஞ்சிருச்சுன்னா அந்த காஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுவே தண்ணி ஊற்றி. ஸோ வேலை வந்துட்டு சுலபமாயிடுது இல்லை எல்லாத்துக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுடைய ஆராய்ச்சி. இதில் வந்து நாங்கள் நியூட்ரிஷன் சென்சார் இது பண்ணுறோம், அதாவது சத்து சென்சார், சத்து கண்டுபிடிச்சி அதையும் சேர்த்து ஒரு சென்சார் ரெடி பண்ணிருக்கோம். இது வந்துட்டு முக்கியமாக என்னன்னா அப்படின்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் எங்களுடைய ஐடியா. இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்க அந்த வீடு கட்டி அங்க போக போறீங்க. ஸோ அந்த வீடை கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் தேவை. நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமா சூப்பரா பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவை. அப்போ ஒரு புது வீடு கட்டினா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காரு, பைக் இதெல்லாம் வாங்குவோமா? அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை. ஸோ வந்து இது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர் தான். அதாவது என்ன இன்ஜினியர்ஸ் சொல்றீங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்னா என்னன்னா சொல்லுவாங்க, இந்த அக்காலாம் சொன்னாங்கல்ல, ப்ரோக்ராமிங், கோடிங். அதாவது இப்போ வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு மிஷின் இருக்கு. அதாவது என்னன்னா வந்து அந்த மிஷின் வந்து எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அதை போய் வந்து க்ளீன் பண்ணிட்டு வரும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மிஷின் வந்து ஒரு செவல்ல போய் முட்டைக்கூடாது. கரெக்டா இங்க இருந்து ஃபாஸ்டா போகும். ஆனா 10 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அது நிக்கணும். அதுக்கு வந்து அந்த இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்ள ஒரு கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 10 மீட்டர்ஸ் கிட்ட போனோம்னா அது ஸ்லோவாகி அது நின்றுடும். நெக்ஸ்ட் அது டர்ன் எடுத்து அந்த நெக்ஸ்ட் சைடு என்னலாம் இருக்கு போய் ஃபாஸ்டா முட்டிடக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஸ்லோ கொடுக்கணும். அப்போ வந்து அங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அதை பண்றவங்க தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்னா வந்து கெமிக்கல், ஃபுட், மெடிசன் இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து எங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஏரோப்ளேன்ஸ், அங்கேயும் இந்த நாசா எடுத்தீங்கன்னா வந்து மிசைல், ஏர்கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பார்ட்ஸ் பற்றி படிக்கிறது, அங்கே ஒர்க் பண்ணுறது. ஈவன் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து அவர் வந்து இன்ஜினியர் ஆனார். ஓகே. சரி, இப்போ ஸ்மார்ட்னு சொல்றாங்க. ஸ்மார்ட்னா என்ன? இப்போ வந்து வாட்ச் இருக்கா? வாட்ச்ல வந்து நீங்க என்ன பார்க்க முடியும்? நார்மல் வாட்ச் டைம் மட்டும் பார்க்க முடியும். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றாங்க. அது நீங்க என்ன கால் பேசலாம், ஆக்சிடென்ட் எவ்வளோ நடந்திருக்கு ட்ராக் பண்ணலாம். ஸோ வந்து ஒரே ஒரு, அதாவது வாட்ச் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் யூஸ் ஆகணும் டைம் பார்க்க. ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து இவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து அதை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ வந்து அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட். ஸோ வந்துட்டு நாங்கள் அப்படிதான் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எதுக்கு ஸ்மார்ட் சைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது என்ன அப்படின்றது முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்காக நீங்கள் ஸ்கூல் படிங்க? எதுக்கு வேலைக்கு போகணும்? காசு இருக்கு வேணும். எதில் செலவு பண்ணுவீங்க? சாப்பிடுறதுக்கு. சாப்பாடு தானே எல்லாத்துக்குமே மெயின். எல்லாத்துக்குமே சாப்பாடு தான். ஏதாவது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தேன்னா அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிடணும்னா அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி சாப்பாடு தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மெயின். ஸோ வந்துட்டு எங்களுடைய ரிசர்ச் வந்துட்டு அக்ரிகல்ச்சர். ஏன் சாப்பாடுங்கிறது வந்து விவசாயத்துல இருக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் விவசாயத்துல இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். அதாவது அவங்க சுத்தி இருக்க ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆப்னா இப்போ நீங்க வாட்ஸ்அப் பாக்குறீங்கல்ல, வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறதுக்காக இவங்க வந்து அந்த இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவங்க இருக்க ஊர்ல வந்து ஒரு வாட்டர் பொல்யூஷன் மாதிரி இருக்கு. அதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து அவங்களா யோசிச்சு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா நீங்க? 3 பஸ் கிளம்பு டைம் ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரி ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அந்த மாதிரி. அதுல வந்து லெட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? லெட், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரியே லெட்டுங்கிறது ஒரு தனிமம் இருக்கு. ஓகேவா? அது வந்து என்னன்னா அதுல வந்து பாய்சனஸா இருக்கும். அதோட தன்மை வந்து நச்சுத்தன்மையை வந்து வெளிப்படுத்துறதா அதோட தன்மை. நிறைய சென்சார்ஸ் இருக்கும், நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும்.
டேட்டானா வந்துட்டு அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெட்னா என்ன? இப்போ வந்து நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒன்று அனுப்பணும்னா உனக்கு நெட் வேணும். அப்போ வந்து உன்னோட டிவைஸை வச்சு அவனோட டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ நெட்ஒர்க்னா இதுதான். ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் நெட்ஒர்க். இப்போ வந்து 4G 5Gலாம் வந்துருச்சு. எல்லாருக்கும் 5Gலாம் இருக்கும்ல. ஸோ 5G ஏன் 5G எல்லாரும் 4G விட்டுட்டு இப்போ எல்லாரும் 5G போகிறாங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம வந்து ஈஸியா வந்து டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கிற 4G வந்துட்டு ஒரு சில இடத்துல நெட் டவர் இஷ்யூ வரும். ஆனா 5G வந்துட்டு 4G-யை விட கம்மியா தான் வரும் டவர் இஷ்யூ. அது வந்து டவர் இவங்க யாருன்னா வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அதை வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் வாங்க ஃபர்ஸ்ட் உமன் இவங்க தான். இது சுனிதா வில்லியம்ஸ். சூப்பர். ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் வந்து ஒரு வைரலான நியூஸ் இவங்களை பத்தி வந்துச்சு இல்லையா? 2024 ஜூன் 5 அப்போ இவங்க வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸ்க்கு போனாங்க. ஒரு 8 days ஜேர்னிக்காண்டி போனாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணலாங்கிறதுக்காண்டி போனாங்க. பட் வந்து அந்த 8 days ஜேர்னி ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் அவங்களோட ஏர்கிராஃப்ட் நடந்ததுனால 7 months அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து ஒரு அமெரிக்கா போய் இருக்கிறதே கஷ்டம்னா ஸ்பேஸ்ல போய் 7 months இருக்கிறது ஈஸியா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவங்க 7 months வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எர்த்துக்கு வந்துருக்காங்க அவங்க. ஸோ வந்து இவங்க ஒரு ரிட்டையர்ட் நேவி ஆஃபீஸரும் கூட. ஸோ இந்த மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் மைண்ட் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்களை எடுத்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்காண்டி ஒர்க் பண்ணணும். ஓகே, நல்லா படிக்கணும். ஓகே, இது ரொம்ப கஷ்டப்படணும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் நம்மள நம்ம. ஓகே, இங்க ஒரு பல்ஸ் மாதிரி இருக்கு தெரியுதா? இது லைட் எரியுதா? லைட் இந்த இதுல எரியுதா? எரியல. ட்ரை சாயில்ல போட்டப்ப எரியல. இது வெட் சாயில்ல போட்டோம் எரியுதா? எரிப்பா நடக்கும். இப்போ ட்ரை சாயில்ல இருக்கும்போது இது எரியல, வெட் சாயில்ல இருக்கும்போது எரியுது. இதுதான் வந்து இந்த